வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி subscribe பட்டனை கிளிக் பண்ணி பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்க வீடியோவை நீங்க உடனுக்குடன் பார்க்கலாம். வெல்கம் டு தமிழ் சமையல். இன்னைக்கு நம்ம செட்டிநாட்டு நண்டு கிரேவி எப்படி செய்யறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் 1 kg நண்டை நல்லா க்ளீன் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். இப்போ நான் ஒரு கடாயில் 2 குழிக்கரண்டி அளவுக்கு நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். நல்லெண்ணெய் நல்லா ஹீட் ஆனதுக்கப்புறம் நான் 1 டீஸ்பூன் வெந்தயம் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ வெந்தயம் நல்லா புரிஞ்சிருச்சு. இப்போ நான் சின்ன வெங்காயம் ஒரு 15 சின்ன வெங்காயம் தோல் உரித்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு தக்காளி 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ வெங்காயம் நல்லா ஓரளவு வதங்கிடுச்சு. இப்போ இது கூட நான் ஒரு தக்காளி 2 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கிறேன். அதுவும் நல்லா வதங்கட்டும். இப்போ பாருங்கள், வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இது கூட நான் 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கேன். 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 2 டீஸ்பூன் சீரகத்தூள், அதுக்கப்புறம் 2 டீஸ்பூன் மல்லித்தூள். இப்போ இதெல்லாத்தையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் 2 ஸ்பூன் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணுறேன். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் போட்டுக்கோங்க. ஏன்னா ஏற்கனவே நம்ம மிளகுத்தூளும் போட்டிருக்கோம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய்த்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ மசாலாவோட பச்சை வாசனைலாம் போனதுக்கப்புறம் நான் இதில் கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கிறேன். தண்ணீர் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ இது கூட நான் பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கிறேன். நான் ஒரு 10 பூண்டை தோல் உரித்து மிக்சியில் அரைச்சி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இது கிரேவி மாதிரி வந்ததுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்க நண்டு எல்லாத்தையும் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் எல்லா நண்டையும் ஆட் பண்ணிவிட்டேன். நண்டு போட்டதுக்கப்புறம் அந்த கிரேவியோட நண்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது கூட நான் தண்ணீர் சேர்த்துக்க போகிறேன். நான் நண்டு மூழ்கிற அளவுக்கு தண்ணீர் சேர்த்துக்கிறேன். இப்போ நான் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேன். உப்பு சேர்த்ததுக்கப்புறம் அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நான் இப்போ அதை மூடி வைக்க போகிறேன். இப்போ பாருங்கள், 2 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். இது கூட நான் தேங்காய் பேஸ்ட் ஆட் பண்ண போகிறேன். நான் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் எடுத்து அதை மிக்ஸி ஜாரில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா இந்த மாதிரி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன். அதையும் இது கூட சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸுக்கு இதை இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ 5 மினிட்ஸ் ஆகிடுச்சு. நான் மூடியை ஓப்பன் பண்ணுறேன். அவ்வளோதான், நம்மளுக்கு ரொம்பவே ஒரு சுலபமான செட்டிநாட்டு நண்டு கிரேவி ரெடி ஆகிடுச்சு. ஸோ அதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே சுவையாக இருக்கும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். லைக், ஷேர் பண்ணுங்கள். அண்ட் மறந்துடாமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.